close till I get up. Time is barely on our side. பாரஸ் முடிஞ்சினா ஆந்து வேற பார்க்கலாம். இது பார்க்கலாம், யாரை பார்க்கலாம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கூழாங்கல் ஆறில் குளிச்சு முடிச்சுட்டு அதிரப்பள்ளி கிளம்பியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வால்பாறையிலேருந்து கிளம்பி அதிரப்பள்ளிக்கு போனோம். அதிரப்பள்ளிக்கு எந்த ரூட்டில் வழியாக போனோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வழியாக தான் போனோம். இந்த ரோடு வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னே சொல்லுவேன். அவ்வளோ ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ரோடு தான். ஒரு கார் வந்து ஒன் வே போகிற மாதிரி தான் இருக்கும். ரிட்டன் வந்து ஒரு கார் வந்து ஆப்போசிட்டில் வரணும்னா போக முடியாது. அந்தளவுக்கு சின்ன ரோடு தான். ரொம்ப பெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டவருமே உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து யார்கிட்டயே கேட்டுட்டு பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கும். வால்பாறை டு அதிரப்பள்ளி வந்து மோஸ்ட்லி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 80 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கே 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும். போகிற ரோடு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றியுமே தேயிலை தோட்டம். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் வண்டியை நிப்பாட்ட முடியாது. அதனால நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். வால்பாறையிலேருந்து கிளம்பி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு டீ கடையவே பார்த்தோம். அது வரைக்கும் எந்த டீ கடை எதுவுமே கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி குடிக்கிறா இருந்தால் வால்பாறையிலே குடிச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கடையை பார்க்கவே முடியும். நாங்கள் இந்த கடைக்குள்ளே போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு 2 அண்ணன் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் 2 பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆந்து வேற பார்க்கலாம், இது பார்க்கலாம், யாரை பார்க்கலாம், வேற பார்க்கலாம். எந்த டைமே வருமானே இப்போ வரும். அப்படியா? ஆனல்ல இல்ல பாப்பா, காட்டுல யானை வந்து கொசு கடிக்குது, நேரா அப்படி ரோட்டுக்கு வரும். கொசு கடிக்குதுன்னு வருவானே. கொசு வலை வாங்கி ஓடுற வேண்டியதானே. நீ படி நின்று காட்டு போட்டு கொசு கடிக்கும்ல, கொசு வந்து யாராலும் திருப்பி கடிக்க முடியாது. கொசு கடிக்க முடியாது. கொசு நீ பிடிக்க முடியுமா? அது பிடிக்க முடியாது. அதனால அந்த 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 அக்கல நீங்க அப்படி போயிடலாண்ணே. கரெக்டா போகலாம். யானை அட்ரஸ் கொடுத்தா வீட்டுக்கே வந்துடும். தூத்துக்குடிக்கே வந்துடும். செக் போஸ்ட்ல எத்தனை மணிக்கு மேல உள்ள விட மாட்டாங்க? 6 மணிக்கு வரை உள்ள விட மாட்டாங்க. இப்படிதானே என்னை கூப்பிட்டு யானை கொடுக்குறேன். இந்த நம்பர் வச்சுக்கோங்க, இந்த போனே வச்சுக்கோங்க, அட்ரஸ் போய் பாத்துக்கோங்க. ஆமா, உங்க அட்ரஸ் கொடுத்த வேண்டியதா? யானை இங்க வரும்ல, இங்கே வந்துருது. இங்கே முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த அண்ணன் வந்து பக்கத்து ஊர்ல வந்து கரகாட்டம் போட்டிருக்காங்க. நீங்க போற வழியில பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க நேரா கிளம்பி அங்க போயாச்சு. அங்க போய் கொஞ்ச நேரம் கரகாட்டம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கரகாட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு நேரம் அதிரப்பள்ளி கிளம்பியாச்சு. அதிரப்பள்ளி போகிற ரூட்டை பார்த்தீங்கன்னா ரோடே இல்லாமல் வெறும் ஆஃப் ரோடு மட்டும் தான் இருந்துச்சு. ஆஃப் ரோடுனா எப்படின்னா வெறும் பாறையும் கல்லுமா தான் இருந்துச்சு. வண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துலலாம் போக முடியும். நல்ல வண்டி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து போகவே முடியாது. அந்தளவுக்கு ஆஃப் ரோடு. ஒரு மலை ஏற்றமோ இறக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த ரோடு. இது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். அந்த ரோடை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் செக் போஸ்ட் வந்துச்சு. இது வந்து அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கணும். எதுக்குன்னா இந்த ரோடு எல்லாமே ஃபாரஸ்ட் ரோடு, யானைகள் வந்து அதிகமாக வர ரோடு. அதனால தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. இந்த செக் போஸ்ட்லேருந்து பார்த்தா சோலையூர் டேமு வந்து அவ்வளோ அழகாக தெரியும். நீங்கள் வர்ற வழியிலேயே வந்து அந்த சோலையூர் டேமை பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோலையூர் டேமை பார்க்காம நேராக இங்கே வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக்கெலாம் வந்து 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கார் வந்து 5 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செக் போஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா யானைகள் வந்து அதிகமாக வரனால இந்த ஒரு செக் போஸ்ட்டில் வந்து 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆஃப் ரோடிங் பண்ண வேண்டியிருக்கும். நீ போகிற வழியில் வந்து எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. இந்த மாதிரி வியூஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கேயுமே நீங்கள் பார்க்கிங் பண்ணக்கூடாது. பார்க்கிங் பண்ணுறத வந்து ஃபாரஸ்ட்காரங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நிற்கிறா இருந்தால் உடனே நின்று ஃபோட்டோஸ் எதுவும் எடுத்துகிட்டு உடனே கிளம்பி போயிருங்க.
ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸாக வந்து ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து 1/2 kilometerக்கு மேலே வந்து ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாதை மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது ஃபுல்லாகவே ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து 1/2 kilometerக்கு மேலே ட்ரக்கிங் பண்ணி வந்தாலும் ஃபைனலாக அந்த வியூவை வந்து பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த ஃபால்ஸ்க்கு நீங்கள் பக்கத்தில் வரைக்கும் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பக்கத்தில் போகும்போதே அந்த சாரெல்லாம் அவங்க மேலே பட்டு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ட்ரக்கிங் பண்ணி கீழே வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து குளிக்கிற இடம்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே குளிச்சிக்கலாம். நாங்கள் அதிரப்பள்ளியை பார்த்து முடிச்சுட்டு நேராக வந்து சாலக்குடி வந்தாச்சு. சாலக்குடியில் இந்த ரோடு வழியாக தான் நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. என்ட்ரி ஆன உடனே ஆப்போசிட்லேயே வந்து ப்ரீமியர் டூரிஸ்ட் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் ப்ரைஸ் விசாரிச்சிருந்தோம். ப்ரைஸ் வந்து 1000 rupeesக்கு 3 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். ரூம்லாம் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் வந்து அதிரப்பள்ளியிலேயே ரூம் பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதிரப்பள்ளியில் வந்து ரூமோட காஸ்ட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டோட காஸ்ட்டுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே வந்து ரூம் வந்து எங்களுக்கு 1000 rupees கொடுத்தாங்க. ரூமும் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் 3 பேர் தங்கியிருந்தோம். அந்த பெட்டில் வந்து நேராக வந்து பாத்ரூமையும் போய் செக் பண்ணி பார்த்துருந்தோம். பாத்ரூமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லும் கண்டினியூ வண்டி ஓட்டிட்டு வந்தனால நைட்டு ஃபுல்லும் டயர்டானனால வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டதெல்லாம் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். இந்த ஹோட்டலில் வந்து பீஃப் சுக்காவும் பரோட்டாவும் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்து நேராக மூணார் கிளம்பிட்டோம். இங்கே வந்து பெட்ரோல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 108 rupees இருந்துச்சு. நம்ம ஊரோட 4 ரூபா கூட தான். இங்கேயே டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நேராக மூணார் போயாச்சு. மூணாரில் வந்து மலை ஏறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹோட்டல் தான் வந்திருந்தோம். நாங்கள் அதிரப்பள்ளி போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து 5 மணி நேரம் வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடாம மதியம் சாப்பிடாம போயிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போகிற வழியில் ஹோட்டலே இருக்காது. மூணாரும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு நாங்கள் வந்து மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவும் பீஃப் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பீஃப் சுக்கா வந்து குவான்டிட்டியை வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. கேரளானாலே பரோட்டா பீஃப் கறி தானே, அதனால் இங்கே வந்து நாங்கள் 2 நேரம் ட்ரை பண்ணதுமே பரோட்டா பீஃப் கறி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசியில் வந்து ஒரு பிளாக் டீயோட குடிச்சிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலக்குடி டு மூணார் ரூட்டில் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஹோட்டலில் தான் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. மறக்காமல் அந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்து ஒரு பார்ட்டி மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். டேஸ்ட்டுமே எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த சாலக்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டாகவே இருக்கும். நீங்கள் அந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஜில்லுன்னு அவ்வளோ கிளைமேட்டே சூப்பராக இருக்கும். அந்த ரோடுமே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வால்பாறை ரோடு வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஆனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோடாகவே இருக்கும். வந்து பென்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வால்பாறை ரோடு வந்து 40 ஹேர்பெண்ட்ஸ் இருக்கிறனால வந்து ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு. நல்ல பைக்கோட தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். இங்கேயுமே வந்து ரோடு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டேஞ்சரெலாம் இருக்காது. ஆனால் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். போகிற வழியில் இதே மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து நிப்பாட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பைக்கில் வரீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எதுவும் போதைப் பொருட்கள் எதுவுமே கொண்டு வராதீங்க. அதையுமே நிறைய இடத்துல செக் பண்ணுவாங்க. ஃபைனலாக மூணார் ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆகி வந்து ஜிப்லைன் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ஜிப்லைன் வந்து 500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 500 வந்து இந்த ஜிப்லைனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த அட்வென்ச்சரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா இருந்தால் நீங்கள் போகலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் தூரம் போன உடனே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃபோன் வந்து நீங்கள் கையில் கொண்டு போகிறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான்.
இங்கே வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் கொண்டு போகணும். கீழே தவறி விழுந்துச்சுன்னா வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்தோம். இங்கேருந்து நீங்கள் இன்னொரு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தூரம் ஏறி மேலே போய் அங்கேருந்து ஜிப்லைன் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே மாட்டி கொண்டு உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் ட்ராவல் டைம் இருக்கும். இதுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து நீங்கள் 1 time எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஹூக்கை கலட்டி உங்கள் கையிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் மாட்டினீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் மறுபடியும் அந்த ஹூக்கை கையில் கொடுத்துட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் வந்து நம்ம ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு நல்லா இழுத்துட்டு அந்த ஹைட்டில் இருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து 500 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாங்கள் போகலை. இந்த ரைடு வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 5 secondsலேயே இந்த த்ரில் வந்து முடிஞ்சிடும். அதனால் நாங்கள் இந்த ரைடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இதே மாதிரி இங்கே வந்து எல்லா ரைடுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் வந்து போகிறாந்தா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இந்த ரைடெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு தேயிலை தோட்டம் வந்துச்சு. அங்கே வந்து தேயிலெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம், தேயிலை எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பறித்த தேயிலையை வந்து ஒரு இடத்துக்கு எல்லோரும் கொண்டு வந்து அங்கே வந்து மொத்தமாக எடை போட்டு வித்துடுறாங்க. அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அங்கே இருக்கிற சூப்பர்வைசராக யாரும் தெரில, அவங்க வந்து பேச அலோவ் பண்ணல. மூணார் ரீச் ஆகி அங்கே ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்க்கில் போய் பார்த்துருந்தோம். அங்கே வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டிலு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வச்சு எலிஃபேண்டு அப்புறம் வந்து காட்டெருமை மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், நீங்கள் போய் சும்மாவே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வந்து மூணாரில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதையுமே சுற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு என்ட்ரியே கிடையாது. மூணாரில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது. எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2:30 அந்த டைம்லலாம் மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போனா தான் கொஞ்சம் வெளிச்சத்தோட மலை இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எந்த வழியாக மலை இறங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்ற வழியை வந்து சாலக்குடி டு மூணார் வந்திருந்தோம். இப்போ இறங்குற வழியை வந்து மூணார் டு உடுமலைப்பேட்டை அந்த வழியாக தான் இறங்க போகிறோம். போகிற வழி எல்லாமே அவ்வளோ சீனரிஸாக அவ்வளோ தேயிலை தோட்டங்களோட சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். போகிற வழியுமே உங்களுக்கு வந்து ஹைவே ரோடு மாதிரி தான் இருக்கும். நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ரோடாக இருக்கும். போகிற வழியிலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எதாவது ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுக்கணும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வால்பாறையில் வந்து நிறைய கடைகள் இருக்காது. ஆனால் இங்கே மூணாரில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னால உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். அதே மாதிரி டீ பிரேக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே இறங்கலாம். இங்கே உள்ள ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே நல்ல பெரிய ரோடாக தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் மலை இறங்கலாம். ரொம்ப ரிஸ்க்காகலாம் இருக்காது. இந்த ரோடு ரொம்ப ஸ்பேசியஸான ரோடாகவே இருக்கும். எங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 3500 வந்துருந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து தூத்துக்குடி டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளி டு மூணாறு டு தூத்துக்குடி. நாங்கள் வந்து மொத்தம் வந்து 3000 rupeesக்கு பெட்ரோல் போட்டோம். அதில் வந்து 2 பேர் வந்திருந்தனால பெர் பர்சனுக்கு வந்து 1500 ஆச்சு. அது இல்லாமல் ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 rupees. அப்புறம் வந்து என்ட்ரி டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹோட்டல் அது எல்லாம் சேர்த்து ஒரு 500. அப்புறம் வந்து ஜிப்லைனுக்கு வந்து ஒரு 500. மொத்தம் வந்து 3500 ஆச்சு. ஜிப்லைனிங் போகலைன்னா 3000க்குள்ளேயே இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிடலாம். மலை இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 to 2:30 hours தான் ஆகும். நீங்கள் மலை இறங்கி முடித்த உடனே போடியில் வந்து இந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருந்தோம். பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். பிரியாணிலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 160 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து ஒர்த்தாகவே இருந்துச்சு 160க்கு. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் கிளம்பி தூத்துக்குடி போயாச்சு. தூத்துக்குடி வந்து 10 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வால்பாறை மூணார் அதிரப்பள்ளி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.